பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடுடைய பாரத பிரதமர், தமிழ்நாடு எல்லாத்துக்குமே அவர் தான் பிரதமர். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம திருநெல்வேலியில எங்க ஊரு அகசியப்பட்டி, விக்கப்புறம் எனக்கு ஊரு, அகசியப்பட்டிக்கு வந்திருக்கிறது ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. அப்போ இந்த ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு வளர்ந்துருக்கு. அப்போ அவர் திருப்பியும் இந்தியாவுடைய பிரதமராக வரும்பொழுது நம்மளுடைய நாடு நல்லா முன்னேறும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. என்ன இருந்தாலும் கட்சியை தாண்டி, ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி இந்தியாவுடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்ம மண்ணுக்கு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்டா ஒரு கடைபிடிக்கணும் அப்படின்றத கண்டிப்பா இருக்கணும். அதான் வீட்டுல எல்லாரும் வந்திருக்கோம். எங்க அப்பா உள்ள மீட்டிங் போயிருக்காங்க, நாங்க இங்க இருந்து பாக்குறோம். தமிழ்நாடோட பாரம்பரியத்தில் வேட்டி சட்டை, அதுபோல சால்வை, அங்கவஸ்திரமும் சேர்த்து போட்டு வரும்பொழுது அதை பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டோட மக்களை அவர் மதிக்காரு அப்படின்றப்போ அது ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஒரு பாரத பிரதமரை நம்ம நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. டிவியில தான் பார்த்துருக்கோம். அதனால ராமர் கோயில் கட்டினால அவரை கட்சி தலைவராகவும் ஒரு ஆன்மீகமும் பார்க்க விரும்புகிறேன். இந்த நாடு நல்லா இருக்கணும், மோடி ஆட்சி வளரணும். ரொம்ப வாழ்த்துக்கள். நேரில் பார்த்தேன், இப்ப பக்கத்துல இருந்து பார்க்க போறேன். நான் ஒரு ஸ்டேஜ் பக்கத்துல இருந்து பார்த்தேன். இப்ப பார்க்க முடியல, இங்க வந்து பார்க்க வரேன். ஆமா சார், இப்ப பாலங்கோட்டை பார்க்க வந்தேன், இப்ப இங்க வந்து பார்க்க வரேன். பார்க்கல ஒரு நல்ல பண்ணுவேன். நல்லா இருக்கு. கண்டிப்பா மோடி ஆட்சி வரணும். மாரியப்பன். இந்த தொகுதியில நயினார் நாகேந்திரன் கண்டிப்பா வருவாரு. அதுக்காக மோடிஜியோட ஆசி அருளும் அவருக்கு கிடைக்கும். மோடிஜி நேரில் இப்போதான் பார்த்துருக்கோம். ஸ்டேஜ்லயும் கிட்ட இருந்து பார்த்தோம். ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்துச்சு. அவருடைய திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். அவரை ரொம்ப நாளாவே வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா தொகுதியிலையும் வரணும் ஆசைப்படுறோம்.